அனைவருக்கும் வணக்கம். முத்துமலையிலிருந்து வெளிவந்த தாமிரம் போன்ற நிறம் கொண்ட பெண் நதியாக மாறிய கதையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் சிவன் பார்வதி திருமண வைபவத்தை காண 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் கைலாய மலைக்கு சென்று கொண்டிருந்தனர். இதனால் பூமியின் வடபகுதி தாழ்ந்தும் தென் திசை பகுதி உயர்ந்தும் காணப்பட்டது. அதை சரி செய்ய நினைத்த சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தென் திசைக்கு செல்லுமாறு கூறினார். தென் திசைக்கு புறப்படும் போது பார்வதி தேவி அகத்தியர் அழைத்து ஒரு முத்து மாலையை பரிசாக அளித்தார். முத்து மாலையை பெற்றுக்கொண்ட அகத்தியர் கைலாய மலையிலிருந்து தென் திசை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். கைலாய மலையை விட்டு வெளியே வந்ததும் அவர் கையில் இருந்த முத்து மாலை பெண்ணாக மாறியது. இதை பார்த்த தேவர்கள் பூ மாறி பொழிந்தனர். அந்த பெண் தாமிரம் போன்ற நிறம் கொண்டிருந்ததால் அகத்தியர் அந்த பெண்ணிற்கு தாமிரபரணி என பெயரிட்டார். அப்பொழுது அங்கு தோன்றிய சிவபெருமான் அந்த பெண்ணை நதியாக மாற்றி நேரம் வரும்போது பூமியில் அவதரிப்பாய் என ஆசி வழங்கினார். மீண்டும் அகத்தியர் கமண்டலத்தில் அந்த நதியை ஏந்தி தென் திசை நோக்கி சென்றார். அப்போது அவருக்கு ஒரு கவலை, நம்மால் மட்டும்தான் சிவபெருமானின் திருமணத்தை காண முடியவில்லை என்று. உடனே சிவபெருமான் அவருக்கு திருமண நிகழ்ச்சியை தென்பொதிகை மலையில் காட்சி கொடுத்தார். அந்த சந்தோஷத்தில் கொடுமுடி மலையின் உச்சியிலிருந்து தாமிரபரணி நதியை அவிழ்த்து விட்டார். அவ்வாறாகவே நமது தாமிரபரணி நதி தோன்றியது. இன்னும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.